மழை வந்து லைட் ஆரம்பிக்குது. அது எம்எல்ஏ விட இருந்தாலும் சரி, சாதாரண விட இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எப்பாச்சும் ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாரு. அதான் அவர் அப்படித்தான். வீடு வந்தாலும் கூட்டம் வைக்காது. எம்எல்ஏவோட வீடு. அது என்ன தொகுதி மச்சான்? புதுக்கோட்டை தொகுதி. எம்எல்ஏ அடுத்து ட்ரெயின்ல இருக்கிறது. அதுமா டக்குனு தண்ணி எடுத்து பாரு. தண்ணி போட்டு பாரு. மழை பெய்யும் பணியுடன் நெல்வாச வாழ் மக்களுடன் கேமராமேன் பார்க்கின் அலுவலருடன் ரைட் அடுத்து நமது மோடி மக்களுடைய நீலமணி வீட்டுக்கு இவர் வந்து ஒல்லியாவே இருப்பாரு. தண்ணியே போட்டு பாருலா. என்னைக்குமே அவர் வந்து பெருத்த சரித்திரமே இல்லை. இவர் வந்து என்னைக்கு பெருப்பாரோ அன்னைக்கு தான் நம்ம ஊரில் நல்ல மழை பெய்யும். நீலவன் அவர்கள் வந்து ஒரே குச்சி தான். அந்த குச்சிக்கு மேலே பெருத்ததான் நான் பார்த்ததே இல்லை. இது நீலவனோட, அதாவது அவங்க எம்எல்ஏ வந்து இவரோட மாமா. இவர் வந்து சொந்த ஒரு பையன். அவர் பையனுக்கு போய் நான் பார்த்ததே இல்லை. இங்கே தான் இருக்கிறாரு. விளக்கு போக மாட்டேங்கிறாரு. இது அவரோட வீடு தான். இது வந்து பின்பக்கம், முன்பக்கம் போனால் அப்படியே வாங்கினா இது அந்த பேர் தான். அவர் புல்லட் இருப்பாரு. 2 வச்சுருவாரு அடியா. புல்லட் இருப்பாரு அவங்க தாத்தா. அது வேற நம்ம படம் பார்த்துருவாரு. இந்த பிள்ளை அந்த புல்லட் நிற்கிறாரு. வாங்க எப்படி ஓடிடுவோம். வாசல் வளர்ப்பு போடுறதுக்கு பாவேந்தர் காலடி பட்டதும் அந்த மண் சிதறடித்து ஓடுகிறது. அவர் காலில் என்ன இருக்குன்னே தெரியல. மழை பெஞ்சது காரணமா இல்ல அவர் காலோட பலம் இது வந்து யானை காலடி போன்று இருக்கிறது. 2 யானை சேர்த்து வைத்து அமைக்கிறார். அது போல அவருடைய காலடி இருக்கிறது. இதை பத்திலாம் நீங்க நம்பாதீங்க. நம்ம கால் அப்படிதான் கொஞ்சம் பாருங்க. இங்கேயாவது ஒரு காலடிய மண்ணுக்குள் குறைந்து தண்ணி வரும்போது இருக்கிறது காலடி. வீட்டை வளர்ப்ப வேண்டாம், திட்டு விடுவோம். நடு ரோடு தான் பஸ் போகணும்னா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எப்பாச்சும் ஒருத்தர் தான் போகும். அதை ஒன்று அடிச்சு முறுக்குவாங்க. வீட்டில் ஆச்சு நிற்கிறாங்கன்னா பசங்க முறிக்கிறாங்க. பார்க்கனோட அப்பா வராரு. அவரும் பிடிச்சி வீடியோ எடுங்க. ஒரு ஏதாச்சும் பூச்சியை போடுறோம். இந்த பூச்சியை பிடிச்சிடும். இந்த பூச்சி உங்க அப்பா பூச்சி மலையிலும் பூச்சி. இந்த பூச்சி வந்து இந்த பூச்சி ஒரு நிமிடத்திற்கு 25 கிலோமீட்டர் ஓடும் தன்மையுடையது. இது பாத்தீங்கன்னா ரோட்டம் எப்பவுமே தெரியும். ஆனா எந்த பசங்க அடிப்படி சாமி போல் இப்ப எந்த பசங்க இந்த டயத்து கிடையாது. அதனால இது கரண்ட் போட்டு விட அவர் என்னைக்குமே கரண்ட் போட்டு இது கண்ணில் புலப்படக்கூடியது. கரண்ட் போட்டு விடலான்னு சொல்லிட்டு லைன் கண்டு வருமா ஓகே. கிராமத்தில் கண்டிப்பாக கரண்ட் வரும் என்று சொல்லி புதிய நல்ல ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கலாம். வாங்க. இது வந்து வெற்றிடம். இந்த தோப்புல நான் எது வளர்ச்சும் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் கிரவுண்ட் இது. ஆடுறேன் வீட்டில் போயிட்டு எங்க ஊர் எலெக்ஷன் போர்த்தல ஓட்டிட்டாங்க. மலையில நடந்துருச்சு. அவர் கொடை பிடிக்க கூட ஆள் இல்லாம நிக்கிறாரு. ஆனா பழம் கட்டி இவ்வளவு நின்றுருக்காரு. கொடை பிடிக்க ஆள் இல்லாம நிக்கிறாரு. பாவம் கூட பார்க்காம எலெக்ஷனுக்காண்டி போட்டோ பிடிச்சலாம் கத்திரிக்கோள் சின்னத்துல வச்சிருங்க. அதான் வீட்டுக்கு போயிட்டு பீரோல அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கங்க. அப்படியே முடிச்சுட்டு மழை வரும்போது பார்த்துக்கோ.